மக்களே 50 டே 3ல ஒரு பயங்கரமான ஒரு டாஸ்க்கை வச்சுருந்தாங்க. அந்த டாஸ்கில் ஏகப்பட்ட சீட்டிங் இதெல்லாம் நடந்து ஒரு பக்கம் லயன் மாஸ்டர் பல ட்விஸ்ட்டுகள்லாம் வச்சு விட்டாரு. அந்த ட்விஸ்ட்டுகளை பற்றி பார்க்க போகிறோம். அந்த எண்டில் கிட்டத்தட்ட 49 பேர் இருந்தாங்க இல்லையா, 49 பேரில் 38 பேர் சேஃப் ஜோனும் 11 பேர் வந்து அன்சேஃப் ஜோனும் போயிருக்காங்க. அதில் பிளான் பிளாட் அண்ட் பிளே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த போட்டு உடைச்சிருக்கார். இதுக்கு நடுவில் ஏகப்பட்ட சண்டைகள் சச்சரவுகள்லாம் இருந்திருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும். அந்த உதவியை பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த சப்ஸ்கிரைபை மட்டும் மறந்துடாதீங்க மக்களே. 1 லட்சம்ன்ற இலக்கை தொடணும், அதனால் அதை பண்ணிடுங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். என்ன டாஸ்க்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கார்டன் அதான் அந்த பிளேஃபுல் ஏரியா அப்படின்ற மாதிரி ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவில் எல்லாம் வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 49 பேர் இருக்காங்க. ஸோ அதில் வன்ஷித் அப்படின்றது மட்டும் எவிக்ட் ஆகிருந்தார். இப்போ இந்த 49 பேருக்கும் ஒரு கேம் இருக்குது. என்னென்னா அங்கே ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஐ மீன் என்னென்னா டேபிள், சேரு, சோஃபா செட்டு, பிங்கா ஐட்டம்ஸ், கிளாஸ் ஐட்டம்ஸ்ன்ற மாதிரி எல்லா ஐட்டமும் கார்டன் ஏரியாவில் போட்டிருக்காங்க. அந்த கார்டன் ஏரியாவில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் அந்த சுத்தி வச்சு உடன்னு உடைக்கணும். உடைச்சிங்கன்னா அங்கே சேஃப் கார்டுன்னு கிடைக்கும். எப்படின்னா சேஃப் கார்டு. ஸோ அங்கே 40 சேஃப் கார்டு இருக்குது. எப்படி 40 சேஃப் கார்டு இருக்குது. அந்த கார்டை எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் சேஃப் ஜோனில் போயிட்டீங்க. ஒரு வேளை அந்த கார்டு உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் அன்சேஃப் ஜோன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணிட்டார் ஃபஸ்ட்டு லைன் மாஸ்டரு, அவர்கிட்ட ஒரு 15 கார்டு வச்சுருக்கார். 15-20 சம்திங் கார்டு. அதை தூக்கி போட்ட உடனே ஒரு 5 பேருக்கு மட்டும் நம்பர் கிடைக்கும். யார் ஃபஸ்ட்டு 5 பேர் போகிறதுன்ற நம்பர் கிடைக்கும். அவர் மேலே அவர் ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருப்பார். ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேருந்து அந்த கார்டு தூக்கி கீழே கிரவுண்டில் போடுவார். அதை எடுக்கும்போது பிளேயர்ஸுக்கு ஒரு 5 பேருக்கு கிடைக்குது. ஓகேவா? இதில் 2 பேர் இன்ஜுரி ஆகிருக்காங்க. ஒன்று ஃபயர்ஸு, இன்னொன்று ரஜத். இவங்க 2 பேர் இன்ஜுரி ஆகிருக்காங்க. இவங்களுக்கு பதில் என்ன பண்ணிட்டாங்க, ரஜத்துக்கு பதிலாக அர்பாஸ் விளையாடுவார். ஏன்னா சுற்றியில் உடைக்கணும்ல ஃபிசிக்கல், அதனால் ஃபயர்ஸுக்கு பதில் டிக்விஜய் விளையாடுவார். இதுதான் டாஸ்க். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, ரூல் என்னன்னா ஒருத்தர் ஒரு சேஃப் கார்டு தான் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் 5 பேர் போய் கேம் விளையாடுறாங்க. யாருன்னா ஜான்வி, பிரின்ஸு, சோமட்டு, யுவிகா அண்ட் ரஜத். ஓகே, ரஜத்துக்கு என்னது இந்த 5 பேர் ரச்சிட் இந்த 5 பேருமே போய் விளையாடுறாங்க. 5 பேருக்குமே சேஃப் கார்டுக்கு அடிச்சிருது. முதல் ரவுண்டு போய் ப்ளே பண்ணும்போது எப்பவுமே ஃபஸ்ட்டு போகிறவனுக்கு உடைச்சாலே அந்த இது கிடச்சிருமே, ப்ராபபிலிட்டி ஐ இல்லை. ஸோ அவங்க 5 பேருமே சேஃப் ஜோன் ஆகிட்டாச்சு. ரெண்டாவது என்ன பண்ணுறாங்கன்னா, அமித் போகிறாரு, ஷைனி போகிறாரு, ஃபயர்ஸு, அர்பாஸ் அண்ட் லோகேஷ். இதில் இந்த பிளேயரை மட்டும் நல்லா நோட் பண்ணிங்க. இந்த அர்பாஸ் இதோ இருக்கார்ல, இந்த பர்டிகுலர் பிளேயர் இருக்கார் இல்லையா, இவர் என்ன பண்ணார், அந்த 2வது ரவுண்டில் போயிட்டு சேஃப் கார்டு ஒன்று தானே எழுதணும். இப்போ நம்ம சேஃப் கார்டு எடுத்துட்டா நம்ம சேஃப். அவர் என்ன பண்ணிட்டாரு, பாக்கெட்டில் கிடைக்கிற சேஃப் கார்டெல்லாம் எடுத்து பாக்கெட்டில் விட்டுக்கிறது. ஒரு கார்டுக்கு பதிலாக 5 சேஃப் கார்டு. எப்படி 5, எனக்கு தெரிஞ்ச அது நம்பர்ஸ் கரெக்டாக தெரில. அங்கே டிபேட் வந்து 5 கார்டு எடுத்தாங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. இவர் என்ன பண்ணுறாரு, சேஃப் கார்டு எடுத்துட்டு போய் கார்டை வந்து ஒரு சில நபர்கிட்ட கொடுத்துட்டு இருக்காரு. யாருக்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா ஹாதான் கிட்டையும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியாஸ் கிட்டையும் கொடுத்துட்டு இருக்காரு. ஃபயாஸ் கிட்டையும். இதோ அந்த நபர் யாருன்னா இவர் ஒருத்தர். இவர்கிட்ட ஒரு கார்டும், அடுத்து இவர்கிட்ட ஒரு கார்டும், ஃபைசன் இவர்கிட்ட ஒரு கார்டும், 2 பேர்கிட்டையும் கார்டை கொடுத்துட்டார். இப்போ நான் அடுத்த ரவுண்ட் அவங்க ஆடாமையே சேஃப் ஜோனில் இருக்காங்களே, கேமை ப்ளே பண்ணி நீ உடச்சி அந்த கார்டை எடுக்கணும். உடனே என்ன பண்ணிட்டாங்க, உடனே அங்கே சப்னா வந்து வாக்குவாதம் பண்ணுறாங்க. இவங்க தான் சப்னா இவங்க இருக்காங்க இல்லையா, இவங்க போயிட்டு என்ன பண்ணுறாங்க, அடுத்து சண்டை போடுறாங்க. என்னது இது, கேமில் இப்படிலாம் விளையாடக்கூடாது, நியாயமாக விளையாடணும், வாலிடாக விளையாடணும் என்ன அப்படின்ற மாதிரி அவங்க வாக்குவாதம் பண்ணுறாங்க. கரெக்டு தானே? அந்த இடத்துல சப்னா கேள்வி கேட்கறது ரைட்ஸ் இருக்குது. ஏன்னா ஒருத்தர் ஒரு கார்டு தான் எடுக்கணும், நீங்கள் 5-6 கார்டு எடுத்தீங்க, என்னது இதுன்ற மாதிரி ஆயிடுது. உடனே என்ன பண்ணுறாரு, லயன் வந்து ஒவ்வொருத்தரோட பாக்கெட்டை செக் பண்ணுங்கன்ற மாதிரி லயனை பாக்கெட்டை செக் பண்ணும்போது ஃபயர்ஸ் பாக்கெட்லேருந்து கார்டு வருது. ஃபயர்ஸு கேமே விளையாட போல. எப்படி ஃபயர்ஸ் கேம் விளையாட போனால் தானே கார்டு எடுக்க முடியும். கேமே விளையாடாமல் அவர்கிட்ட கார்டு வருது. உடனே அங்கே ஃபயர்ஸுக்கும் சப்னாவுக்கும் பயங்கரமான சண்டை, பயங்கரமான மோதல். ஏன்னா அதில் வந்து தப்பு பண்ணிட்டீங்கப்பா, நீங்கள் தப்பு பண்ணிட்டு எங்கே எப்படி நியாயப்படுத்த முடியும்? அதில் சப்னா கேட்குறது நியாயமாக தான் பட்டுச்சு. ஏன்னா நீங்கள் கேமை ஃபேராக விளையாடுங்க, நியாயமாக விளையாடுங்க, சீட்டிங்லாம் பண்ணாதீங்கன்ற மாதிரி சொன்ன உடனே அடுத்து என்ன பண்ணிட்டாரு, லயன் மாஸ்டர் திரும்ப ஒரு ஆப்பை வச்சுட்டார். அடுத்து வந்து திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்ன உடனே நிக்கி டென்ஷன் ஆகிட்டாங்க. நிக்கி யாருன்னா அர்பாஸோட கேர்ள் ஃப்ரெண்டு நிக்கி. டென்ஷன் ஆகிட்டு
இனி கேமை ஃபேராக விளாட்னா ஃபேராக தான் இருக்கும், அன்ஃபேராக விளாட்னா அன்ஃபேராக தான் நடக்கும்ன்ற மாதிரி நடக்குது. ஓகே, அதுக்கப்புறம் திரும்ப ரவுண்டு ஸ்டார்ட் ஆகுது. விக்ராந்த் போறாரு, ரிதி போறாங்க, சித்தார்த், அர்ச்சித், நகல் போறாங்க. அதில் விக்ராந்த் கிடைக்கல. அடுத்த ரவுண்ட்ல என்ன பண்றாங்க, இப்போ 5 பேர் போய் பார்ட்டிசிபேட் பண்றாங்களா, அந்த 5 பேர் யாருக்கு சுத்தி கொடுக்கணும்னு டிசைட் பண்ணுவாங்க. எப்படி, நான் போயிட்டேன்பா, நான் இவனை ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் போது சுத்தி மாத்தி மாத்தி கொடுப்பாங்க. அதுல கிட்டத்தட்ட ஸ்ருதிகா 2 வாட்டி, எப்படி ஸ்ருதிகாக்கு 2 வாட்டி சுத்தி போச்சு. தமிழ் பொண்ணான ஸ்ருதிகாவுக்கு 2 வாட்டி சுத்தி போயுமே சேஃப் கார்டு கிடைக்கல. ஸ்ருதிகாவுக்கு பரிதாப நிலையில் போயாச்சு. ஏன்னா அன்சேஃப் ஜோன்ல இருக்காங்க, தேடுறாங்க கார்டு கிடைக்கல. ஓகேவா, கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு மேல வந்து அன்சேஃப் ஜோன்ல இருக்காங்க, மிச்சம் எல்லாரும் சேஃப் ஜோன் போயாச்சு. இதுல நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, கார்டு ஒரு கேங்கா இருக்காங்க இல்லையா, அவங்க குறிப்பிட்ட நபர்கள், அவங்க சேர்ந்து இருக்கிறவங்களாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா, கார்டை வந்து பார்த்துட்டாங்கன்னா அந்த கார்டு அங்கேயே இருக்கும். இவங்க போகும்போது சொல்லிடுவாங்க, டே அங்கே இருக்கு கார்டு போய் எடுத்துக்கோ, அங்கே இருக்கும் கார்டு போய் எடுத்துக்கோன்ற மாதிரி கார்டை போய் எடுத்துக்கிறதுக்கான வேலையுமே பார்க்குறாங்க. ஓகே, இந்த ரவுண்டு முடிஞ்சவொடனே பல பேர் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குது. ரவுண்டு முடிஞ்சவொடனே ஒரு 10 பேர் கார்டு வரல. அந்த இன்னொரு பக்கம் என்னன்னா, ஆர்யா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. ஏன்னா ஆர்யா வந்து அர்பாஸ் கார்டு எடுக்கலன்னா, அந்த 5 கார்டு சீட்டு பண்ணலன்னா நம்ம ஜெயிச்சிருக்கலாம், அது சீட்டிங்கால நம்ம தோத்துட்டோம், நம்ம எல்லாம் சேஃப் ஜோன்ல போயிருக்கலான்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் ஆர்யா. உடனே லைன் மாஸ்டர் என்ன பண்றாரு, சரி ஓகே உங்களுக்காக ஒரு ஃபைனல் டாஸ்க் தரேன்ற மாதிரி எல்லாம் சுத்தி உடச்சு தானே எடுக்கணும், ஃபைனலா யார் யாருக்கெல்லாம் சேஃப் கார்டு வரலையோ அவங்கெல்லாம் போய் கேம் விளையாடுங்கன்ற மாதிரி தேட சொல்றாரு. அப்போ போய் தேடுறாங்க. அதுல கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் சேஃப் ஜோன்ல போறாங்க. ஃபைனல் ஏரியால ஒரு 3 பேர் சேஃப் ஜோன் போறாங்க, அர்ச்சனா, ஸ்ருதிகா அண்ட் சாகத். இதுல ஸ்ருதிகாக்கு நூலிலியில் தப்பிச்சுட்டாங்கன்றதான் சொல்லணும். ஏன்னா இல்லைன்னா ஸ்ருதிகாவும் டேஞ்சர் ஜோன் தான், ஸ்ருதிகாவுக்கு சப்போர்ட்டே இல்லாத மாதிரி தான் இருக்குது. எப்படியோ அந்த கார்டை கலெக்ட் பண்ணி கடைசி நேரத்தில் ஸ்ருதிகா நூலிலியில் எஸ்கேப் ஆனதான் நம்மளால பார்க்க முடிஞ்சு. இதுல காசாண்டி அப்படின்னு ஒரு நபர் இருக்காங்க, ஒரு ஃபீமேலு, என்ன பண்ணியிருக்காங்க, ஃபைனல் ரவுண்ட்ல கார்டு தேடும் போது என்ன பண்ணிட்டாங்க, அந்த பிளே ஏரியாவுக்கு வெளியே ஸ்டாண்டிங் பிளேயர்ஸ் நிக்கிற ஏரியா இருக்குல்ல, அங்க ரஜத் வந்து காலுக்கு அடியில் ஒரு கார்டு வச்சிருந்தாரு போல, அதை போய் இவங்க எடுத்துட்டு ஃபைனலா நான் காமிச்சிட்டேன்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. உடனே லைன் என்ன பண்ணிட்டாரு, நீங்க சீட்டிங் பண்ணிருக்கீங்க கசாடி, நீங்க ஏமாத்திருக்கீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு, ஏமாத்தலாம் கூடாது, நீங்க அன்சேஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த ஒரு 17 பேர் கும்பல், ஸோ 49 பேர்ல 38 பேர் சேஃப் ஜோனும் 11 பேருமே அன்சேஃப் ஜோன். அவங்க அன்சேஃப் ஜோன் டேஞ்சர் ஜோன்ன்ற ஒரு ஏரியா இருக்கு, அந்த டேஞ்சர் ஜோனுக்கு இந்த ஒரு 11 பேருமே அமுச்சு விட்டுறாங்க. எப்படி, இந்த சேஃப் கார்டு வராத 11 பேருமே டேஞ்சர் ஜோன் போயாச்சு. அங்க போயிட்டு உட்காந்து எல்லாம் புலம்பல் டிஸ்கஷன் இதெல்லாம் நடக்குது. ஓகேவா, அடுத்ததாக என்ன பண்றாரு, லைன் மாஸ்டர் வந்து எல்லாரும் 38 பேர் சேஃப் ஜோன்ல இருக்கீங்க, நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஓட்டு போட்டு யாரை எவிக் பண்ணலாம், ஓட்டு போட்டு யாரை எவிக் பண்ணலாம் அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணுங்க. இந்த 11 பேர் இருக்காங்க, அந்த 11 பேர்ல நீங்க யாரை எவிக் பண்ணலான்ற மாதிரி முடிவு பண்ணுங்கன்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. அதுலயும் மொபைல் போன் வந்துருது. அதுல ஒரு டைலாக் சொல்றாரு, PPP, பிளானு, பிளாட்டு, பிளே, பிளான், பிளாட் அண்ட் பிளே, இந்த 3 விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னவொடனே டிஸ்கஷன் நடக்குது. ஸோ ஒரு பக்கம் இவங்க டேஞ்சர் ஜோன் இல்லாத சேஃப் ஏரியா, அவங்க டேஞ்சர் ஜோன் என்ன பண்றாங்க, அங்க கேமரா விஷுவல்ஸ்ல போட்டு காமிக்கிறாங்க யார் யார் என்னென்ன பேசுறாங்கன்றது. அதுல நிக்கி அர்பாஸ் பிளானை போட்டு ஒரு விஷயத்த பண்ண ட்ரை பண்றாங்க. அது எல்லாமே அங்க விஷுவலைஸா காட்டப்பட்டு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஸோ ஃபைனலா வந்து அந்த ட்விஸ்டோட முடிச்சிட்டாங்க. யார் ஓட்டு போடுற சுச்சுவேஷன் வந்து நிறுத்திருக்காங்க. ஸோ அதில் யாரு அதிகமான ஓட்டுகள் வாங்கி இந்த 50 ஷோவோட செகண்ட் எலிமினேஷனாக ஆக போகிறாங்கன்றது நாளைக்கு எபிசோடில் தான் தெரிய போகுது. நாளைக்கும் ஒரு பயங்கரமான ஒரு டாஸ்க் வச்சுருந்தாங்க, அதிகமே ப்ரோமோ விட்டுருந்தாங்க. ஏதோ ஒரு சர்க்கிள் இருக்குது, அந்த சர்க்கிளில் ஏதோ ஒரு ஃபோட்டோ காட்டுறாங்க, அங்கே ஒரு நேம் போர்டு இருக்குது, அந்த நேம் போர்டை வச்சு பசுவில் சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் குவைட் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. அதெல்லாம் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றதெல்லாம் நாளை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.